ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு லெட்ஸ் ஸ்டார்ட் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்யாண வீட்டில் வைப்பாங்கள்ல அந்த மாதிரியான ஒரு கேசரி. இது தைப்பூசத்துக்கு நான் செஞ்ச ஸ்பெஷல் ஸ்வீட். இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கணுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுக்கிறேன். நான் நான்ஸ்டிக் தாங்க யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் இண்டோலியம் அந்த மாதிரி கடாயெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நெய் அப்சர்வ் ஆகிடும். இதில் நமக்கு நெய் ததும்ப இருக்கும். கொஞ்சம் நம்ம வேணும்னா நம்ம நெய் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேங்க. இது கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்துக்க போகிறேன் நான். ஏன்னா கல்யாண வீட்டு கேசரியில் அந்த மாதிரி தாங்க சேர்ப்பாங்க, ஆயில் சேர்ப்பாங்க. நம்ம முழுக்க நெய்யில் செஞ்சோன்னா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அது ஆற என்ன ஆகும், நமக்கு ட்ரை ஆகிடும். இது நீங்கள் ஆறுனா கூட நமக்கு ட்ரை ஆகாதுங்க, அப்படியே தளத்தலனே இருக்கும். இப்போ நான் அதுக்கு 3/4 கப்பு ரவை எடுத்திருக்கேங்க. இது ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். நான் கொஞ்சம் குறைவாக தாங்க செஞ்சுருக்கேன். ஏன்னா நிறைய செஞ்சு காமிக்கிறது, நான் நிறைய மெஷர்மெண்ட் சொல்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் நான் கொஞ்சம் அளவில் ஒரு சின்ன ஃபேமிலி சாப்பிட்ற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி 3/4 கப் ரவை எடுத்திருக்கேன். அதை நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ இந்த கேப்பில் நான் 3 கப்பு தண்ணி எடுத்திருக்கேங்க. அதாவது அந்த 3/4 கப்லேயே 3 கப்பு, நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அதிலே எடுத்துக்கலாங்க. நீங்கள் கப்பு மெஷர்மெண்ட் இல்லாதவங்க ஒன்றுமே இல்லை, ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அந்த டம்ளர்லேயே எல்லா அளவும் எடுத்துக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். நான் அந்த 3/4 கப் எடுத்தல, அதுலேயே நான் 3 கப் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. ஒரு சைடில் வச்சுட்டு நான் பக்கத்து அடுப்புலேயே அதை கொதிக்க வச்சுக்க போகிறேன். இப்போ இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்துடணுங்க, ஸ்லோவில் வச்சு, கருகிடக்கூடாது. நமக்கு அந்த வாசம் வரணும். அதாவது அந்த ரவையோட ரா ஸ்மெல், அந்த பச்சை ஸ்மெல் ஒரு மாதிரி போகணும். அதுக்காக தான் இது வறுக்கிறது. இப்போ பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் அந்த நெய் எண்ணெய்லாம் அப்படியே தெரியுது பாருங்கள். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்குல்லங்க, அதை கொஞ்சம் மெதுவாக ஊற்றலாம். இப்படி ஊற்றுறதுனால என்ன ஆகும்னா, நமக்கு நார்மலாக கேசரி செய்யும் போது நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரவையை போடுவோம். அப்போ சில டைம் நமக்கு கட்டி கட்டி ஆயிரும். அந்த மாதிரிலாம் ஆகாமல் இருக்கும். நானே அதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். அப்புறம் தான் யோசித்தேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கல்யாண வீடுங்களெல்லாம் இப்படி தான் செய்வாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். நான் இது 2-3 டைம்ஸ் செஞ்சுட்டேங்க. செஞ்சுட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேனே. நான் வீட்டில் டக்குன்னு கேசரி கேட்டாங்கன்னா அந்த மெத்தடில் தான் டக்குன்னு செய்வேன். எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நம்ம கேசரி கலர் சேர்த்துக்கலாங்க. நான் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சும்மா அந்த கேசரி அப்படின்றதுக்காக கலரு. நீங்கள் குங்குமப்பூ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கலர் அதெல்லாம் ஃபுட் கலர் அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம தாராளமாக குங்குமப்பூ சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அவ்வளோ தண்ணி இழுத்துருச்சுங்க. அதாவது நம்ம ஊற்றின அந்த மொத்த தண்ணியும் இழுத்துருச்சு. 3 கப் தண்ணி சேர்க்கணுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு 1 கப் சர்க்கரை எடுத்துக்க போகிறேன். அதாவது பெரிய கப்பில் 1 கப், அதாவது 1 கப் அளவு இருக்குல்ல மெஷர்மெண்ட்டில், அதில் நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ டம்ளர் எடுக்கிறீங்கன்னா 1.25 டம்ளர் அந்த அளவில் எடுத்துக்கணும். அப்போ சர்க்கரை சரியாக இருக்கும். நீங்கள் எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் எல்லாமே அளந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா ஈரமாயிரும். இப்போ பாருங்கள், நல்லா இது வேகட்டுங்க, மெதுவாக வேகணுங்க. அதனால் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரி பொலன்னு வரும். நான் கடைசியாக எடுத்து காமிக்கும் போது உங்களுக்கே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டாக கல்யாண வீட்டு கேசரின்னு நீங்களே செஞ்சு பார்ப்பீங்க, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். இதையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இப்போ சர்க்கரையில் நமக்கு ஹீட் பட்டதுனால அது ஒரு மாதிரி தொலன்னு ஆயிடுச்சு. ஆனால் நேரம் போக போக நமக்கு அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இழுத்துரும். இப்போ இந்த கேப்பில் நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க, குறைவாகவே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ரெண்டுமே நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இது குக் ஆகிறதுக்காக, அதாவது இந்த சர்க்கரை மெல்ட் ஆகி கொஞ்சம் அதுலேயே வேகணுங்க. அப்போ தான் நமக்கு அந்த
ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வரும் நமக்கு. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இன்னொரு டைம் நம்ம வந்து எண்ணெய் மட்டும்தாங்க சேர்க்கணும் நெக்ஸ்ட் டைம் வந்து. இப்போ இதிலே ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும்ங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் வந்து அப்படியே பிரிஞ்சே வருது பாருங்கள். நம்ம கலந்துகிட்டே இருந்தால் அது ஆனால் இழுத்துக்குங்க. நமக்கு இந்த அரிசி ரவை இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ நெய்யோ எண்ணெயோ ஊற்றினா இழுத்துக்கும். ஆனால் இதில் வந்து அந்த மாதிரி இழுக்கலைங்க, கரெக்டாக இருந்தது எனக்கு. கடைசியில் வந்து அப்படியே நெய் அப்படியே நிற்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரி கைவிடாமல் கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. ஏன்னா ரவை கொஞ்சம் அடியில் பிடிச்சிரும், அதனால் நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்க போகிறேங்க. அதாவது அதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். இதுக்கு மொத்தமாக எவ்வளோ நெய் எவ்வளோ எண்ணெய் ஆச்சுன்றதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவுகள்லாம் நான் வந்து இதில் சொல்லலை கரெக்டாக, அதனால் நீங்கள் நான் அதில் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருவேன் எப்போவுமே. அந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே வரும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இந்த கேப்பில் நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். அதில் வந்து முந்திரியை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க, இதுக்கு நெய் எண்ணெய் எல்லாமே ஓவர். இப்போ இதையும் கலந்து விட்டுறலாம் நல்லா நம்ம. இதுக்கப்புறம் இந்த நெய்யை வந்து அதை அப்சர்வ் பண்ணலைங்க, அப்படியே நின்றுச்சு எனக்கு இந்த கல்யாண வீட்டில் இருக்க மாதிரியே. அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர். உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. மூணு ஏலக்காய் போதும், ரொம்ப வாசமாக இருக்கும். இல்லைன்னா 3 ஏலக்காவை நல்லா பவுட்ரு பண்ணி போட்டுட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நான் எப்போவுமே முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, நான் எப்போவுமே கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன். ஃப்ரீ டைம்லலாம் அதை உரித்து அந்த மாதிரி சக்கரை போட்டு பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன், தோல் இல்லாமல். தோல் இருந்தால் அது வந்து வயிற்றுக்கு போனால் ஒத்துக்காது, அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறது எப்போவுமே. இப்போ பாருங்கள், நல்லா கலந்துடலாம். கலந்துட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆகிடுச்சுங்க. கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். வைக்கும் போதே அப்படியே இந்த கல்யாண வீட்டில் அப்படியே குழியாக வரும்ல, குண்டா அந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே நிற்கிது பாருங்கள். கல்யாண வீட்டில் இப்படி தாங்க இருக்கும். எனக்கு கூட ரொம்ப ஆசை, இது மாதிரி ஒரு நாள் செய்யணும் அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நாள் ஒரு தடவை இதை வேணால் நான் வந்து ஒரு 2-3 டைம்ஸ் செஞ்சு நல்லாயிருக்கு அப்படின்னு வீட்டில் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இதை நான் வந்து வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு இப்படி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அப்படியே ஷேப்பாக நிற்கிது. நம்ம கல்யாண வீட்டிலலாம் வைப்பாங்கள்ல, அப்படியே இலை ஓரத்தில் ஃபஸ்ட்டு ஸ்வீட் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்குது கரெக்டாக. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த தைப்பூசத்துக்கு புதுசாக ஒரு ரெசிபி செஞ்ச மாதிரி இருக்கும். இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ, பாய்.